இன்னைக்கு சூரஜ் கூட களத்துல நிறைய வேலை இருக்க போகுது. கிஷன் மாமா, எப்படி இருக்கீங்க? அட சூரஜ், நல்லா இருக்கேன்பா. மாமா, எனக்கு 2 குச்சிங்க செய்யுங்க. இந்த வருஷம் கர்ப்பாவுக்கு சீக்கிரமா தயாராவீங்க போல. சூரஜ், இது கர்ப்பாவுக்காக இல்ல, மக்கா சோள விதை விதைக்கிறதுக்கு தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அது விதைக்கும் போது விதைக்கு நடுவுல அளவு கரெக்டா இருக்கணும்ல, அப்பதானே மகசூல் நல்லா வரும். 2 விதைகளுக்கு இடையே இடைவெளி வைத்திருந்தா மட்டும் பயிர் நன்றாக இருக்குமா என்ன? வரிசைகளுக்கு இடையேயான தூரம், விதைப்பு, ஆழம் ஆகியவற்றிலும் துல்லியம் வேண்டும். உரங்களை பயன்படுத்தும் போது இந்த குச்சிகள் எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? உரங்களை கையில தானே தெளிக்கிறோம் நம்ம. மாமா, காலம் மாறி போச்சு. புது டெக்னாலஜியை ஏற்றுக்கொண்டால் வெற்றியும் பன்மடங்கு அடையப்படும். என்னோட வாங்க மாமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில மணி நேரத்துல இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய ஒண்ணு காட்டுறேன். அதுவும் சரியான அளவு மற்றும் துல்லியத்துடன். இன்று நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். இது என்ன, இது புது மெஷினா இருக்கு? இத ஹை ஸ்பீட் பிளான்டர் என்று சொல்றோம். இது விதைப்பு வேலையை சில மணி நேரங்கள்ல செய்திரும். இந்த வேலையை செஞ்சு முடிக்க பல நாட்கள் எடுக்கும். அது மட்டும் இல்லாம பல தொழிலாளர்களும் தேவைப்படுவாங்க. இவ்வளவு குறைந்த சமயத்துல இவ்வளவு பெரிய வேலை இந்த ஹை ஸ்பீட் பிளான்டர் மட்டுமே செய்யுமா? ஆமா, நிச்சயமா. இந்த அதிவேக நடவு இயந்திரம் மக்காச்சோளம், பருத்தி மற்றும் சோயாபீன் போன்ற பயிர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இது உங்கள் பயிரின் விதைகளை துல்லியமாக விதைக்க உதவுகிறது. ஹை ஸ்பீட் பிளான்டர் 2 விதைகளுக்கு இடையே சரியான தூரத்தையும் வரிசைகளுக்கு இடையே அதே தூரத்தையும் பராமரிக்கிறது. மேலும் விதைகள் ஒரே ஆழத்தில் விதைக்கப்படுது. ஆனாங்க கேளுப்பா, பல வருஷங்களா நாம கையில தானே விதைக்கிறோம். ஆமா, எனக்கு தெரியும். ஆனா பல முறை விதைக்கும் போது சில இடங்களில் அதிகமா விதைக்கப்படுது, மற்ற இடங்களில் விதைக்கவே இல்லை. அதாவது விதை வீணாக்கி விட்டாலோ அல்லது எங்காவது நிலம் காலியாக விடப்பட்டாலோ. ஆனால் ஹை ஸ்பீட் பிளான்டர் விதைகளை சரியான இடத்தில் சரியான அளவில் துல்லியமாக விதைக்கிறது. அதாவது உங்கள் விதைகளை சேமித்து நிலத்தை முழுமையாக பயன்படுத்துவதாகும். அப்படின்னா தப்புக்கு இடமே இல்ல. பல சமயங்கள்ல சூரஜ் பேசும்போது எனக்கு தீபக் நினைவுக்கு வருவான். அப்பா எப்படியோ புள்ளையும் அப்படியே. ஆனால் ஹை ஸ்பீட் பிளான்டர்ல இருந்து வேற என்ன உபயோகம் இருக்கு? விதை விதைக்கிறது புரிந்தது, ஆனால் உரன்? நீங்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு குறிப்பிட்டது போல நிலத்தில் கையால் உரத்தை தெளிப்பீர்கள். இதனால் உரத்தின் அளவு கட்டுப்படுத்தப்படுவதில்லை. விவசாயத்தில் உரத்தின் அளவு பல மடங்கு அதிகரிக்கிறது. இது பயிரை கெடுப்பது மட்டுமல்லாமல் மண்ணின் மாசுபாட்டையும் ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த ஹை ஸ்பீட் பிளான்டர் எப்படி வேலை செய்யும்? துல்லிய உர அளவீடு என்பது ஹை ஸ்பீட் பிளான்டரின் ஒரு அம்சமாகும். இது விதைகளை விதைப்பதோடு மண்ணில் உரத்தையும் வெளியிடுகிறது. அதுவும் ஆஃப்செட் தூரத்தில் 2 அங்குலம் 2 அங்குலம். ஹை ஸ்பீட் பிளான்டர் மண்ணுக்கு சரியான அளவில் உரத்தை வழங்குகிறது. தேவைக்கேற்ப விதைகளுடன் உரம் மண்ணுக்குள் சேர்வதால் விதைகளுக்கும் சரியான ஊட்டச்சத்து கிடைக்கிறது. இதனுடன் உரத்தில் 25% வரை சேமிப்பு இருக்கலாம். அதாவது மண்ணின் சரியான ஊட்டச்சத்து. மேலும் பாக்கெட்டில் சுமை இல்லை. இதில் இன்னொரு நன்மையும் இருக்கிறது. நீங்கள் ஹை ஸ்பீட் பிளான்டர் மூலம் விதைத்தால் பின்னர் தெளிப்பான் மற்றும் பேலர் போன்ற பிற உபகரணங்களை பயன்படுத்துவது எளிதாக இருக்கும். இறுதியில் செலவு குறைவாக இருக்கும். உரம் சேமிக்கப்படும், நல்ல மகசூல் வரும், லாபமும் அதிகரிக்கும். சூரஜ், பிரமாதம். நீ சொல்ற பேச்சு மிக சத்தியமானது. இது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது. இதிலிருந்து நம்ம சிரமத்தையும் டயத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம். தீபக் உன்னை மட்டும் படிக்க வச்சிருக்கிறான். ஆனா இந்த அறிவு உன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அறிவையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்துகிட்டீங்கன்னா அது அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ இந்த குச்சியை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த லட்டியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? இந்த வருஷம் கர்ப்பாக்குனா அதை வச்சுக்கணும்ல. ஹை ஸ்பீட் பிளான்டர் மூலம் விதைகள் மற்றும் உரங்களை விதைக்கும் போது அறுவடை அதிகரிக்கும். சந்தோஷம் உங்கள் வீடு தேடி வரும். அடேங்கப்பா, இது என்ன டிராக்டர்? இது இவ்வளவு பெரிய மற்றும் அற்புதமான டிராக்டர்.